வாடா வாடா பண்ணு. இங்க என்ன பண்ற? பாஸ், நாளைக்கு இந்த வீட்டை உங்க பேர்ல மாத்துறாங்க. உயிரெல்லாம் கையில் எடுத்து வச்சுக்கோங்க, கிளம்பிடலாம். அதை நான் பாத்துக்கிறேன். நீ இங்க இருந்து ஹோட்டலுக்கு அமைச்சுக்கோ. பாஸ், என்னையா? நீங்க சொன்னதை நான் யோசிச்சு பார்த்தேன். நான் பயத்தை எதிர்கொள்ளலாம்னு முடிவு பண்ணிட்டேன் பாஸ். சரத், வெரி குட்யா. ஆமா. ஜெய் சாம்பார், என்னடா ரெண்டு பேரும் ஓவரா கொஞ்சிட்டு இருக்கீங்க? இட்டா கட்டி பிடிச்சி கிஸ் அடிச்சுப்பீங்க போல. இங்க டிஸ்டர்பன்ஸ் ஓவரா இருக்கு. நல்ல விஷயத்தை தள்ளிப்படக்கூடாது. வா, நம்ம வெளி பாத்ரூம் போய் பண்ணுவோம். மறைக்காதே. ரெண்டு பேரும் பாத்ரூம்ல போய் என்ன பண்ணுவானுங்க? ஓ, நான் வேணா ரெடி பண்ணட்டுமா? இல்ல பாஸ், இது என் பயம். இதை நானே எதிர்கொள்றேன். சூப்பர் சரத், ரொம்ப பெருமையா இருக்கு. நான் வெளில வெயிட் பண்றேன், நீ ட்ரை பண்ணு. ஆல் தி பெஸ்ட். ஓகே பாஸ். வாடா வாடா பறிவு போய. பாடா பாடா படி முஜாயா. வாடா வாடா பண்ணி முஜாயா. யாரும் பாத்துல பண்ணி முஜாயாங்க. நாதாரி சரத், நான் சொன்னேன்ல பாஸ், படி முஜாயா வருவான்னு. எப்படி டேமேஜ் பண்ணி போயிட்டா பாருங்க. பயத்து கண்ணில் மர புள்ள மரன்னு இப்படி அடியா விட்டீங்களே பாஸ். தம்பி, உன் பட்டா ரெடி ஆச்சுப்பா. இதில் கையெழுத்து போட்டால் அந்த பங்களா உங்களோடது. ஏய் கிரண், ஏடா இப்படி உம்முன்னு வர? இல்ல, இவ்வளவு நாள் நம்ம சரத்தை தான் சந்தேகப்பட்டு இருந்தோம். ஆனா அவனே ஒருத்தன் வீடு பூந்து அடிச்சிருக்காண்டி. அதான் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ஒருவேளை அந்த சரத் சொன்ன மாதிரியே பண்ணி முஞ்சி வாய வந்திருப்பானோ? ஏச்சி, லூசு மாதிரி பேசுற. நானே வீட்டுக்கு திருட வந்திருப்பானு யோசிச்சுட்டு இருந்தா நீ அவன மாதிரி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் சொன்னேன். சும்மா சும்மா எரிஞ்சு விழாது. உள்ள போலாங்களா? கண்டிப்பா சார், உள்ள வந்து பாருங்க. அப்புறம் நீங்க வெளில போகவே மாட்டீங்க. வாவ், வாட் எ மேன். உங்களுக்கு சாப்பாடுலாம் எப்படி? அவங்க கையால எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். சாணி கொடுப்பாங்க, சாப்பிடுறியா? வரீங்க? என்னடா இவ கொஞ்சம் கூட டேஸ்டே இல்லாம அவன் பின்னாடி ஓடுறா? விடு விடு, பசியில் இருக்கும்போது தட்டில் பிரியாணி வந்தா என்ன, பழையது வந்தா என்ன? என்னது இது, அருமையா இருக்கே. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஓ, நான் ஏதோ தேவலோகத்து அமிர்தம் இல்ல நினைச்சேன். ஓங்க, சும்மா என்ன வெக்கப்பட வைக்காதீங்க. அது எப்படியா எங்கேயும் இல்லாம நம்ம ஹோட்டல்ல மட்டும் நல்ல நடக்க வந்திருக்கு? தெரியல பாஸ். இப்போ அதை விட முக்கியமான விஷயம், என் தங்கச்சி அந்த தடியை எனக்கு போய் ரொம்ப நேரம் ஆகுது. விடியா, கஸ்டமர் சர்வீஸ் கரெக்டா பண்றா. பாஸ், மேல இருக்கிறது என் தங்கச்சி. ஐயோ, எங்க அந்த வெக்கப்படுற மூஞ்ச கொஞ்சம் காட்டுங்க பாப்போம். சும்மா காட்டு சரண்யா. காட்ட மாட்டியா? நானே வந்து பாக்குறேன். பாரு சரண்யா. ஓங்க, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. சரண்யா, காட்டேன். காட்டுன்னு சொல்றேன்ல. சரண்யா, கவு தர. உள்ள என்ன இருக்குது? கவு தர சொல்றேன்ல. இவன் ஒருத்தன் சும்மா நோய் நோய்னு, வேற வேலையே இல்ல இவனுக்கு. ச்சே. சரண்யா, சரண்யா வர. என்னாச்சு? என்ன கஷ்டப்பட வேலை? ஓட்டில மாட்டிருக்கு. ஓகே மாட்டிருக்கு. லாக் பண்ணிருக்கீங்க. மெதுவா, அவசரப்படாதீங்க. ஆவி.
ஏன்டி கிரில் கம்பி எடுத்து அவன் மண்டையில சொன்ன? போடா லூசு, நீ தாண்டா அவனை கதவால அடிச்சு கொன்னுட்ட. நானா? என்னடி சொல்ற? என்னது இது? அட பாவிகளா, அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து இவனை கொன்னுட்டீங்களே. இல்ல பாஸ், இது கொலை இல்ல, கொலை மாதிரி ஆக்சிடென்ட். இவ்வளவு நாள் செத்தவங்க தான் புதைச்சிட்டு இருந்தோம், இன்னைக்கு நாமளே ஒரு ஆள் காலி பண்ணி புதைச்சிட்டு இருக்கோம். நாமளேவா? நீ பண்ண தப்புக்கு நான் ஏன் கஷ்டப்படணும்? பாஸ் பாஸ் பாஸ், இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என் அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்களேன் ப்ளீஸ். சரி தூக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். ஐயோ, இவ யாரியா? இது ஹோட்டலா சுடுகாடா? தேவையே இல்லாம இவையே குழிக்குள்ள விழுந்தா? பாஸ், இவன் தான் அன்னைக்கு நான் பாத்ரூம்ல பேக்ல இருந்து அடிச்சான். செக் பண்ணியா? நம்ம ஹோட்டல் ஃப்ரைட் ரைஸ், இவன் ஃப்ரைட் ரைஸ் தினம் பாஸ். இப்போ புரியுது நம்ம ஹோட்டல் ஃப்ரைட் ரைஸ்லாம் எங்க போகுதுன்னு. அநியாயமா உங்களையும் மேடத்தையும் சந்தேகப்பட்டேன் பாஸ். சாரி பாஸ். சரி, அவனை வெள்ளைடு. அட பாவி, உயிரோட தான் எழுந்திருக்கா. இப்ப இல்ல பாஸ், ரெண்டாவது கொலை பண்ணி கஷாரத். நீங்களே பாத்தீங்களா, திடீர்னு இருந்துச்சு பயம் காட்டிட்டான். அதான் இதே அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க பாஸ். இதுக்கு மேல நான் முடியாதியா? போயா, இந்த தடியில புதைக்கவே தம்பி இல்ல. இந்த கிழமை வேற. நீ ஒன்று பண்ணு, இந்த கிழவனை தூக்கி நம்ம ஸ்டோர் ரூம்ல போடு. முதல்ல இந்த குண்டனை புதைப்போம். ஓகே பாஸ், ரொம்ப நன்றி. எந்த நேரமும் மேக்கப்புடையே தான் இருக்கும். யோ சரத், ரெண்டு கொலையை பண்ணிட்டாங்கன்னே ரேடியோ நோண்டிட்டு இருக்க. சும்மா கத்தாதீங்க பாஸ், இந்த சாவுலலாம் ஏதோ மர்மம் இருக்கு. ஊன் தப்ப மறைக்க மர்மோ கர்மன் அடிச்சு விடாத. அப்படி இல்ல பாஸ், ஒருத்தர் ஓகே, ரெண்டு பேர் ஓகே, ஆனா வரவங்க எல்லாரும் சாவறாங்கன்னா இல்ல வேற ஏதோ மேட்டர் இருக்கு. ஆமாண்டா, எனக்கும் அப்படிதான் தோணுது. நல்லா யோசிச்சு பாருங்க பாஸ், நமக்கு மட்டும் எதுவுமே ஆகல. இங்க கெஸ்டா வரவங்க தான் மேட்ரு. அவங்க வர்றாங்க, ரூம் போடுறாங்க, சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் அந்த ஃப்ரைட் ரைஸ் தான் கேக்குறாங்க. அதை சாப்பிட்டோன்னு செத்துறாங்க. அது அவங்க கேட்கலையா? உன் தங்கச்சி வேற எதுவும் செய்வாராதுன்னு நீ தான் அதை ஊட்டாத குறைய வித்துட்டு இருக்க. சரி, அப்போ அந்த பெல்ல செத்தவங்களா அந்த பெல் அடிச்சாங்கல்ல? கரெக்ட். இதுல ஏதோ பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. எனக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது. நம்மள ஒருத்தர் கெஸ்டா வந்து டெஸ்ட் பண்ணா. ஐடியா நல்லா தான் இருக்கு. சரி, அப்ப நீயே கெஸ்டா வந்துரு. ஐடியா கொடுத்தவனுக்கே ஆப்பா. சீட்டு குளிக்க போடுங்க பாஸ். இந்த மினிக்கு பேர் தான் வந்திருக்கு. நான் ரெடி. வாங்க வாங்க, ரூம் போடலாங்களா? எனக்கு மாடியில பெரிய ஜன்னல் வச்ச ரூம் கொடுங்க. இந்தாங்க. உங்களுக்கு சாப்பிட ஏதாவது? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அந்த வேலைக்கார பொண்ணையே எடுத்துட்டு வர சொல்லுங்க. இந்தா, உள்ள எதுவும் இல்ல, சும்மா கர்டன் ஆடுது அதான் ஆடுதுன்னு கூச்சல் போட்டு ஊற கூட்டாத. ஓகேவா? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ முதல்ல கிளம்பு. ஆளை மூஞ்சியும் பார், விளக்கணும். எல்லாரும் ஒரே இடத்துல இருக்க வேண்டாம். சரத், நீ வெளில போய் பார்த்துக்கோ. ஓகே பாஸ். தண்ணி கார்டர் போய் பாரு. நான் இங்கே இருக்கேன். ஓகே. ஆஹா, செம்மையா இருக்காரு. எங்களெல்லாம் போக சொல்லிட்டு நீ மட்டும் அவளை தனியா ஓட்ட வழியா பாத்துட்டு இருக்க. சி, உள்ள என்ன நடக்குதுன்னு வேற எப்படி தெரியும்? அம்மா, நீங்க என்ன பண்ற? கீழே போ. எனக்கு தனியா போக பயமா இருக்குடா. நீ பயப்பட வந்தானே நான் அவனை வெளில அமிச்சேன். எதுவா இருந்தா கூப்பிடு. போ போ ஸ்மிதா, போ. நான் தூங்க போறேன். அது சாதாரணமா தான் சொல்லிட்டு போயேன்.
பண்ணிட்டு இருக்க? பயத்துல பசிக்க ஆரம்பிச்சிருச்சு மேடம், அதான் லைட்டா சாப்பிட்டு போலான்னு வந்தேன். ஷோ ச்சே. ஹே, நீதான் பாட்டு பாடினியா? என்னடா? இல்ல பயத்துல விசில் அடிச்சிட்டு இருந்தேன். விசில் இல்ல, பாட்டு. நீ பாய் தொடர்ந்து பாடினியா? என்னடா பயமுறுத்துற? சரி, சரி. ஏய், இந்த பாட்டு தான் கேக்குதா? நல்லாவே கேக்குதுடா. ரொம்ப பயமா இருக்கு. இத பார்க்கலாம். இங்க இருந்தா வருது. இந்த நேரத்துல யாரு? வேண்டாண்டா, பயமா இருக்கு. யோ, நீ ஏன் கதவு தட்டுற? மேடம் தான் பாஸ் வெளில வச்சு பூட்டிட்டாங்க. நான் மூடல. என்னது, நீங்க மூடலையா? அப்ப யார் மூடுனது? யார் மூடுனது? முதல்ல நீ மூடு. இது ஆட்டோல காத்து தானா முடியும். இப்ப யாரு கதவு தட்டினது? இப்ப எதுக்கு மேடம் பாட்டுலாம் பாடுறீங்க? யோ நான் பாடலையா? கிரண், இவனுக்கும் அந்த பாட்டு சத்தம் கேக்குது. மேல இருந்தா வருது. வாங்க போய் பாப்போம். வாங்க. சரியா? எதுக்கு தட்ட சரியா? கதவு தர. சத்தமே இல்ல. உள்ள என்ன நடந்திருக்கு? கண்டிப்பா உள்ள என்ன நடந்திருக்கு? உங்ககிட்ட தான் பாஸ் இருக்கு. டென்ஷன் எந்த சமையல தெரியல. சீக்கிரம் பாஸ். இந்த லுக்குலாம் ஒன்றும் குறைச்சல. ஒரு சாவியை சரியா சொல்ல தெரியல. வாழ்க்கையில நீங்க நான் எல்லாமே என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. எல்லா நாளும் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. என் தங்கச்சியை காணும். என் தங்கச்சியை காணும் பாஸ். என் தங்கச்சியை போய் தூக்கிட்டு போயிடுச்சு. அதே மாதிரி தங்கச்சி கொண்டீங்க பாவிகளா. என் தங்கச்சி பாவம் பாஸ். அதே மாதிரி தங்கச்சி கொண்டீங்க பாவி. என் தங்கச்சி பாவம். யோ நிறுத்தியா? உன் தங்கச்சியே எந்த பேயும் தூக்கல. அவ என் கூடயே ஓடி போயிட்டா. ஓடி போயிட்டாளா? படிக்கிறேன் கேளு. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. யாரும் என்ன மதிக்கவே மாட்டேன்றாங்க. எங்க அண்ணனும் கல்யாண வயசுல இருக்கிற எனக்கு கல்யாணம் பண்ணாம பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கான். என் வாழ்க்கைய நானே பார்த்து நல்லா பயந்தீங்களா? இவ்வளவு நீதான் பயப்படுத்தியா? எப்படி சூப்பரா பயமுறுத்துறேனா? சி, கேவலமா இருந்தது. God. வா, சரியான மொக்க தங்கச்சி வச்சிருக்கேன் நீ. மொக்க தங்கச்சியா? நானா? ஆமா, பாட்டெல்லாம் பாரு எப்படி? பாட்டா? ஆமா. நான் இப்ப பாடுனேன். ஏய், வரி விளையாடாத. நீ பாடுன. சீரியஸா சொல்றேன், எனக்கு பாடவே